அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய சாதாரணமான விஷயங்கள் நிறைய நடக்குங்க. காலையில் எழுந்திரிப்போம், பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி அவங்க வர வேண்டிய ஆஃபீஸு, பள்ளிக்கூடம், கல்லூரி அது மாதிரி செல்வது சாதாரணமாக நடக்கிறது தான். ஆனால் இதிலையே பல அற்புதமான விஷயங்கள்லாம் வெளிப்படும். நீ கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா மிரண்டு போவது மாதிரியான வார்த்தைகள், சம்பவங்கள் இதெல்லாம் எளிய முகமற்ற மனிதர்கள்னு சொல்லுவாங்களே அவங்ககிட்டக்கே அது வெளிப்படும். நல்லா வேலைன்னு வந்துட்டால் வேலை தாங்க, நமக்கு காசு கூட அப்புறம்தான் அப்படின்னு ஒரு வாசகம் அண்மையில் கேள்விப்பட்டேன். அது வந்த இடம், அதை சொன்னவர், இதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நானும் என்னுடைய நண்பரும் அப்படி திருவல்லிக்கேணியில் அந்த கடற்கரையை நோக்கி செல்லுகிற அந்த சாலையோரமாக போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ நண்பர் போட்டிருந்த அந்த செருப்பு இருக்குதே, அது பிஞ்சு போச்சு. இந்த செருப்புக்கு பொதுவாக ஒரு நல்ல குணம் உண்டு. என்னென்னா வெய்ய நாளில் அது தேஞ்சி போய் கழுத்து இருக்கும், மழை நாளில் பிஞ்சு போய் உசுரை வாங்கும். அவர் போட்ட இந்த செருப்பு இருக்குதே, அது தேஞ்சி போச்சு, நடக்கவும் முடியல. ஒரு கால் செருப்பு நல்லா இருக்குது, ஒரு கால் செருப்பு கெட்டு போச்சு. ஒரு கால் செருப்பு ஒழுங்காக இருந்ததுன்னா ஒரு கால் இது மாதிரி பிரச்சனை வந்திருக்கார். அவர் தேடி கேடி பார்த்தாரு. நல்ல காலம் தூரக்க செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி அவர் அங்கே இருந்தார். இப்போ அவர் தைக்கிற போய் அவர் சொன்னார், தபார்ப்பா குறைச்சி கேட்டேன் அப்படின்றதுக்காக கோவத்தில் நீ மட்டும் சரியாக தைக்காமல் இருந்துடாத அப்படின்னார். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, நமக்கு அதெல்லாம் கிடையாதுங்க, வேலைன்னு வந்துட்டா வேலை தான், பணம் கூட அப்புறங்க அப்படின்னார். அற்புதமான வாசகம் இல்லை? ஏன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற பல பேராசிரியர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க கூட வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் கவனிப்பது இல்லை அப்படின்றத குறைய சொல்லிக்கிட்டு, இதுங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி எதுங்க கவனிக்க போகுது அப்படின்னு இந்த ஒப்பேற்றுவது மாதிரி பாடம் நடத்துகிற பேராசிரியர்களை நான் பார்த்துருக்கிறேன். சில அலுவலகத்திலே கூட ஆமாம் இவங்க கொடுக்குற ப்ரமோஷன், இந்த இன்க்ரிமெண்ட்டுக்காக போதும் சார், உழைச்சி என்னத்தை கண்டோம் அப்படின்னு வேலை செய்வதிலே ஒரு ஒரு வகையான விட்டேத்தியான மனோபாவத்தோடு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். நீங்களும் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு செருப்பு தைக்கிறவர் வேலைன்னு வந்துட்டா எனக்கு வேலை தாங்க முக்கியம், பணம் அடுத்ததுங்கன்னார் பாருங்க. அது செருப்பு வாசகம் அல்ல, சிறப்பு வாசகம் அப்படின்னே சொல்லலாம். எளிய மனிதர்கள், எளிய சம்பவங்கள் நமக்கு வாழ்விற்கு தேவையான வெளிச்சங்களை அவ்வப்பொழுது இப்படி எதிர்பாராத நேரத்திலே தந்து விடுகின்றன. டெய்லர்கிட்ட கொடுத்த சட்டையை வாங்கிறதுக்கு போயிருந்தேன். டெய்லர் பார்த்தோன்னே, ஐயா உட்காருங்க, இங்கே அளவு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இதோ வந்துடுறேன் அப்படின்னார். யாரோ ஒருத்தர் அளவு எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், எப்பா கொஞ்சம் கை பெருசாக வைப்பா, பெருசாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கை வளர்ந்துருச்சுன்னா நீளமாயிட்டா என்ன பண்ணுறது, அதனால் கொஞ்சம் கை பெருசாகவே வெய்யி அப்படின்னார். சரின்னு நான் உட்காந்தேன். வெளில வந்து ஒரு பார்த்தோம், எனக்கு தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா அப்படி சொன்னவருக்கு வயசு 85 இருக்கும். அவர் 85 வயசுக்கு மேலேயும் நம்ம இன்னும் வளருவோம், நம்முடைய கை இன்னும் நீளமாகும், இப்படிலாம் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார் பாருங்க. நமக்கு என்ன 85 வயசு, இனிமே என்னங்க காடு வாங்குது வீடு, இப்படிலாம் பழமொழி சொல்லாமல் எந்த நிலையிலும் இன்னும் நான் வளர்வேன், எந்த நிலையிலும் எனக்கு இன்னும் முன்னேற்றம் உண்டு, இப்படி நினைக்கிற அந்த மனோபாவம் அப்படி போகிற போக்கில் நம்ம காதில் ஒரு 85 வயது பெரியவரிடம் இருந்து வந்து விழுகிறதுனா, அந்த வந்து விழுந்த வார்த்தை சாதாரணமான ஒருவரிடம் இருந்து எதிர்பாராமல் நமக்கு கிடைத்தாலும் அதிலே நமக்கு ஒரு செய்தி இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதில் இருக்கிறது இல்லையா? ஒரு குட்டி பையங்க சாலைக்கு அந்த பக்கம் ஒரு வீட்டில் மரம் வளர்ந்துருக்குது, செடி வளர்ந்து கொஞ்சம் மரமாக போகிற நேரம், அதில் பூக்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு மாடு ஒன்று அப்படி காம்பவுண்ட் ஓரமாக வந்து அந்த செடியை அப்படியே கடிக்குது. ஒரு குட்டி பையனை அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த செடியை இந்த மாடு கடிக்குதே அப்படின்னு அந்த அப்பா என்ன பண்ணார், இங்கேருந்தே ஹாய் 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 அப்படின்னு விரட்டுறார். அந்த மாடு செடியை மேயுது இல்லையா, அவர் விரட்டுறார். குட்டி பையன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, அப்பா என்னப்பா அதை விரட்டுற, அதுக்கு பசிக்கும் இல்லை அப்படின்னா. அப்பா ஆடி போயிட்டார். அதை விட அதை கேட்ட எனக்கு தூக்கி வாரி போட்டுது. எவ்வளவு பெரிய ஒரு சூழியல் உண்மையை அப்படி போகிற போக்கில் ஒரு சின்ன பிள்ளை வாயில் இருந்து இயற்கை வரவழைத்திருக்கிறது. இப்போ மாடு செடியை மேயுதேன்னு செடியை காப்பாற்றுறதுக்காக இவர் இங்கிருந்து விரட்டுறாரு மாடை. சரி,
இப்போ இந்த மாட்டுக்கு பசிக்குமே, அதை என்ன செய்ய போறீங்க? இப்போ இந்த உலகத்தில் சின்ன சின்ன கொசுக்களை உண்டு மீன் வளர்கிறது, அந்த மீனை உண்டு பெரிய மீன்கள் வளர்கின்றன, பெரிய மீன்களை உண்டு நாம் வளர்கிறோம் அப்படின்னு இதுக்கு ஒரு பயாலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த துறையை சேர்ந்தவர்கள். ஒன்றை இன்னொன்று உண்டு அல்லது இன்னொன்று பயன்படுத்தி அது வளர்கிறது, அதை இன்னொன்று பயன்படுத்துகிறது, அதை இன்னொன்று பயன்படுத்துகிறது. இந்த உயிரியல் இயற்கை சங்கிலி தொடர்ங்கிறது இப்படித்தான் அமைந்திருக்கிறது. இது இயற்கையின் விதி. இது புரிஞ்சிக்காம நாம் அச்சுச்சோ சிங்கம் மானை வேட்டையாடுதே, சிங்கம் மானை வேட்டையாடுதே அப்படின்னு ஒரு பக்கம் இலகின மனசினுடைய அடையாளமாக அது இருந்தாலும் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். மான்களை வேட்டையாடுவதற்கு சிங்கங்கள் இல்லை என்றால் மான்கள் காடு முழுவதும் பல்கி பெருகிவிடும். மான்கள் ஏராளமாக பல்கி பெருகிவிட்டால் அந்த மான்கள் மேய்கின்ற செடிகள் இல்லாமல் போய்விடும். அந்த செடிகள் இல்லாமல் போகிற பொழுது நமக்கு அதிலிருந்து கிடைக்க வேண்டிய மலர்கள், மூலிகைகள், அதிலிருந்து கிடைக்க வேண்டிய தேன், இதையெல்லாம் இல்லாமல் போய்விடும். அப்போ ஏதோ ஒரு நேச்சுரல் பேலன்ஸ் இருக்கணுன்றதுக்காகத்தான் ஒன்றை அழித்து இன்னொன்று வளர்வதாக இயற்கை அமைத்திருக்கிறது. அதை விட்டுட்டு அதை புரிஞ்சிக்காம நீ பாட்டுக்கு என்னமோ ஹாய் ஹாய்னு விரட்டுறியே, அதுக்கு பசிக்காதா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த பையன் சொன்னானா அப்படின்னு கேட்கக்கூடாது. பிள்ளைகளினுடைய எளிய பிள்ளைகளின் வாயிலில் இருந்து மிகப்பெரிய உண்மைகள் வெளிப்படும். எளிய மனிதர்களினுடைய அணுகுமுறையில் இருந்து மிகச்சிறந்த பாடம் நமக்கு கிடைக்கும். கண் விழிப்பாக இருக்கட்டும், காதுகளை திறந்து வைத்து கொள்ளுங்கள். சுவையான, சத்தான, அற்புதமான வெளிச்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.